மக்கா இன்னைக்கு என்ன கதைன்னா, எங்கள் ஊர் சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்து என்னென்னா இன்றைக்கி எங்கேயா படம் பார்க்க போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க மக்கா போயிடும்னு சொல்லி ஒரு 10 டிக்கெட்டு ஒரு பையன் புக் பண்ணிட்டான் காந்தாரா படத்துக்கு. சரி வாங்கன்னு சொல்லி போயாச்சு. பைக்குன்னா சின்ன சின்ன பசங்க பைக்கில் போக முடியாது, லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாட்டினா போலீஸ் பிடிச்சிக்கிடுவோம். அந்தால பஸ்ஸில் போயாச்சு. ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் பஸ்ஸில் தான் எங்கேனாலும் போவோம். இவங்க அறிவியல் காலத்தில் எல்லாருக்கும் பைக் வந்தோடனே பைக்கில் தான் எங்கெங்கேயும் அலைஞ்சிட்டு நடந்தோம். மீண்டும் பஸ்ஸில் பயணம் பண்ணியாச்சு. பழைய நினைவுகளோடு தான். அதனால் ஸ்கூலில் படிக்கும் போதில் கடைசி பெஞ்சில் தான் இருப்போம், மாப்பிள்ளை பெஞ்சு. அதேமாரி இங்கேயும் அப்படி தான், மாப்பிள்ளை சீட்டு கடைசி சீட்டில் தான். சும்மா பஸ்ஸில் போட்ட பாட்டை கேட்டுட்டு அப்படியே ரம்மியமாக செம்ம அழகாக அப்படியே ரோடை பார்த்துட்டு அங்கே போகிற பிள்ளைகளாக பார்த்து சைட் அடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு ஜாலி தான். அந்த ஆளை எங்கே போனாச்சும் நான் தேட்டருக்கு போயாச்சு. தேட்டரில் பார்த்தா தேட்ரு செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் நினைக்கிறேன். செம்ம எந்த படம் நமக்கு தேவையோ அந்த படத்தை புக் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு ஸ்க்ரீன் கிடையாது, ஒரு ஸ்க்ரீனாக ஒரே படத்தை தான் பார்க்கணும். நமக்கு மக்களுக்கு யாருக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குது தேட்டருக்கு. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு தேட்டரு அமைஞ்சது நமக்கு நல்லது தான். எல்லா மக்களும் வாங்க மக்கா.